ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் செய்கிறேன் அக்மல் ஃபுட்டுக்கு. ஒரு சூப்பரான டேஸ்டியான ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி நம்ம செய்ய போகிறோங்க. இது லஞ்ச் பாக்ஸ்க்கு மட்டும் இல்லாத நம்ம டின்னருக்கு கூட யூஸ் பண்ண முடியுங்க. அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இது பார்த்தீங்கன்னா வாங்கி பாத். இது கத்திரிக்காய் வச்சு நம்ம செய்கிறோம். அவ்வளோ நல்லா டேஸ்டியாக எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது ஃபர்ஸ்ட்ல நம்ம செஞ்சு எப்படி இருக்குன்ட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு அப்புறமா அப்லோட் பண்ணதால ஃபர்ஸ்ட்லேயே உங்களுக்கு எப்படி இருக்குன்ட்டு இப்போ சொல்லிடுறேன். இந்த ரெசிப்பியில் பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு சீக்ரெட்டான ஒரு பொடி சேர்த்துருக்குறேன். அது என்ன அப்படின்ட்டு உங்களுக்கு கீழே லிங்க் கொடுக்குறேன், தேவைன்னா அப்புறமா பார்த்துங்க. அது அவ்வளோ டேஸ்டி இருந்துச்சு. எல்லா வெரைட்டி ரைஸோடையும் அந்த பொடி நீங்கள் சேர்த்திங்கன்னா நல்லாவே இருக்கும். வாங்க இப்போ எப்படி செய்யலான்ட்டு போய் பார்க்கலாம். அடுப்பில் பேன் வச்சுருக்கேன். தேவையான அளவுக்கு எண்ணெய் போட்டுக்கலாம். நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கிட்டேன். இது 1 டீஸ்பூன் இருக்கும் கடுகு பொரியட்டும். இதில் ஒரு 3/4 டீஸ்பூன் ஜீரகம், இதுவும் பொரியட்டும். வேர்க்கடலை ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எடுத்திருந்தேன், வறுத்த வேர்க்கடலை. இதில் ஒரு 10 இருந்து 12 இருக்கும். நம்ம முந்திரி பருப்பு போட்டுக்கலாம். நல்லா சுவையாகவும் இருக்கும். ஆப்ஷனல் தான், தேவையில்லைன்னா நீங்கள் அது ஸ்கிப் பண்ணிவிடுங்க. நல்லாவே இருக்கும் போட்டால். தேவையான அளவுக்கு கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இதில் தேவையான அளவுக்கு பச்சை மிளகாவும் சேர்த்துக்கலாம். நான் 3லேருந்து 4 சேர்த்துக்கிட்டேன். இதில் கொஞ்சம் நம்ம பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 1/4 டீஸ்பூன் இருக்கும் சேர்த்துக்கிட்டேன். இந்த மாதிரி கத்திரிக்காய்க்கு ரொம்ப நல்லா மெலிசாவே கட் பண்ணிக்கணும். ஏன்னா நம்ம எண்ணெயிலேயே வதக்கி 90% வேக வைக்க போகிறோம். நல்லா மெலிசாக இருக்கக்குள்ள உங்களுக்கு நல்லா சீக்கிரமாகவே வெந்துடும். இந்த கத்திரிக்காய் ஒரு 200 கிராம் இருக்கும், நான் எடுத்திருந்தேன். பாருங்கள், நல்லா நம்ம இதுக்கு வதக்கணும். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நான் மூடி வச்சு இதுக்கு நல்லா வேக விட்டுக்கிட்டேன். இது பார்த்தீங்கன்னா ஒரு 80% வெந்துடுச்சு நல்லா கத்திரிக்காய். இந்த மாதிரி வெந்துட்ட பிறகு தான் நம்ம புளி தண்ணி சேர்த்துக்கணும். நான் ஒரு சின்ன லெமன் சைஸில் எடுத்து புளிக்கு கரைச்சி எடுத்துக்கிட்டேன் கரைச்சல். இப்போ இதில் நல்லா இதுக்கு பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதுக்கும் நல்லா வேக வச்சுக்கலாம் புளி தண்ணிக்கு. இதில் கொஞ்சமாக நம்ம வெல்லம் போட்டுக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன். பாருங்கள், நம்ம போட்ட புளித்தண்ணி எல்லாமே நல்லா சுண்டி வந்துடுச்சு. இதில் நீங்கள் மறக்காத அந்த புளித்தண்ணி சேர்க்கக்குள்ள தான் உங்களுக்கு நல்லா அந்த டேஸ்ட் கிடைக்கும். தேவையான அளவுக்கு நான் சொன்ன மாதிரி சேர்த்துங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு சீக்ரெட்டான இது பொடி. இந்த பொடி உங்களுக்கு நான் கீழே லிங்க் கொடுக்குறேன். இது அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க. இந்த பொடியை சேர்த்து செஞ்சீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே நல்லா இந்த டேஸ்ட் கிடைக்கும். நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கிட்டேன் அந்த பொடியை. இதுலேயே எல்லாமே காரம் எல்லாம் சேர்ந்து இருக்கிறதால தேவையான அளவுக்கு நீங்கள் காரம் பச்சை மிளகாய் சேர்த்துங்க பார்த்து. இது ஒரு 3 பேர் சாப்பிட்ற மாதிரி நல்லாவே உதிரி உதிரியாக ரைஸுக்கு வடித்து எடுத்துக்கிட்டேன். இதுக்கு நல்லா நம்ம கிளறி விட்டுக்கலாம். இதில் கொஞ்சம் நம்ம நெய் போட்டுக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நான் போட்டுக்கிட்டேன். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா நம்ம கிளறிக்கணும். இதில் மறுபடியும் நம்ம அந்த பொடி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதில் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். நல்லாவே உங்களுக்கு அந்த வாசனை இருக்கும். இது வறுத்து நீங்கள் செய்யக்குள்ள உங்களுக்கு அவ்வளோ வாசனையாக இருக்கும். நீங்கள் வறுத்து கொஞ்சம் ஸ்டோர் கூட பண்ண முடியும். நான் ஸ்டோர் பண்ணி வச்சு தான் அந்த பொடிக்கு யூஸ் பண்ணிக்கிட்டேன். இந்த பொடியோட லிங்க் நான் கீழே உங்களுக்கு கொடுக்குறேன். அந்த லிங்க் நீங்கள் பார்த்து எப்படின்ட்டு பார்த்துங்க. இந்த சாதத்தோடு நம்ம பொடி சேர்த்தோம் இல்லைங்களா, அதாங்க ரொம்பவே ஹைலைட் இந்த சாதத்துக்கு. இது கூட அந்த புளி, அது கூட நம்ம போட்ட அந்த வெல்லம் எல்லாமே அவ்வளோ சூப்பரான ஒரு டேஸ்ட் இருந்துச்சுங்க. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா மறக்காத ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். என்ஜாய்.
food.